வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே! இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, விடிச்சிடுறாய்ங்க. நான் எப்ப வீடியோ பண்ண வந்தாலும் எனக்கு ஏதாச்சும் ஒரு தொல்லைய குடுத்துர்றாய்ங்க மக்களே! கூடிய சீக்கிரம் வந்து என் கண்ணு போயிரும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து லெவல்ஸ் வந்து அடிஷனலா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, நெறையா விஷயங்கள் இந்த இடத்துல பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பிரச்சனை அப்டின்னா, இவங்க குடுக்குற லெவல்ஸ்க்காக வந்து நம்மளோட டூல்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒர்க் ஆகுதா? அப்டிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு நான் செக் பண்ணணும் மக்களே! ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ அந்த டேட்டா எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ இவங்க பாட்டுக்கு லைன் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி எனக்கு லெவல்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா இந்த லெவல்ஸ்லாம் வரையறக்குள்ள எனக்கு பைத்தியமே புடிச்சிருது. டெய்லியும் இந்த லெவல்ஸ் அப்டேட் பண்றது பெரும்பாடா இருக்கு மக்களே! அதனால தான் வந்து ஸ்ட்ரைக்லயுமே நான் இப்ப லெவல்ஸ் எடுக்கிறதே இல்ல. ஸோ இன்னைக்கு மொத்தமா பார்த்தீங்கன்னா, கிரிப்டோவ பத்தியும் கொஞ்சம் பார்க்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டும் பார்க்கலாம். ஸோ நம்ம மார்க்கெட்ட பொறுத்தளவு புதுசா வந்து கிரியேட் ஆன ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எதுன்னா 22,292 மக்களே. இன்ட்ராடேக்கான லெவல்ஸ்ல வந்து புதுசா கிரியேட் ஆன லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவல் கிரியேட் ஆன லெவல். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்து கத்திரிப்பு கலர் சிங்குச்சா அப்படின்னு சொல்லி ஒரு லோ மார்க் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலா வந்து மந்த்லி லோ வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ இது நீங்க வந்து மந்த்லி ஸ்விங்காக பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிற வேண்டாம். இன்ட்ராடேக்கான லோவுக்கான லெவல் தான் இது. சரிங்களா? மந்த்லி லெவல் வேற. அப்படியே உல்டாவா மாறும். ஸோ நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இதோட டேட்டா என்ன? எப்படி வந்து இந்த இடத்துல பொசிஷன் பண்ணணும்? அந்த மாரி டேட்டா எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் மக்களே. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இடத்துல வந்து பயங்கர கன்சால்டேட் பண்ணி வச்சு உட்கார வச்சிருக்காங்க மார்க்கெட்ட. ஸோ புதுசா கிரியேட் ஆன ஒரே ஒரு சின்ன சப்போர்ட் எது அப்டின்னா, இந்த இது 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல தான் மக்களே வச்சு பார்க்கணும். அப்பதான் வந்து கேண்டில் பிளஞ்ச் எங்க ஆயிருக்குன்னு தெரியும். எனக்கு இதுதான் மக்களே பிரச்சனை. இந்த கேண்டில் பிளஞ்ச் ஆயிருக்கிற ஏரியா தான் வந்து ஆக்சுவலா வந்து ஷ்ரிங்க் பண்ணி நமக்கு கையில குடுக்கறது கால்குலேஷன் முடிச்சு. ஸோ அந்த ஏரியாவ பேஸ் பண்ணி தான் வந்து நான் லெவல்ஸே வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது 1 மினிட் டைம் ஃப்ரேம்லலாம் எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியாது. அதுதான் எங்க பிரச்சனையே. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப புரியும். ஸோ எப்படி கரெக்ட்டா வந்து இந்த ஃப்ளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ புதுசா கிரியேட் ஆன ஒரு சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஜோன் தான். ஸோ 48,292 புதுசா கிரியேட் ஆன சப்போர்ட் ஜோன். ஸோ மத்தபடி இருக்கிற ஜோன்ஸ்க்காக தான் மெயின்டெயின் ஆகுதே தவிர வேற எந்த இதுவுமே கிடையாது. ஸோ இருக்கிற சப்போர்ட் ஜோனுக்காக தான் வந்து ஒரே ஒரு சப்போர்ட் ஜோன் கிரியேட் ஆயிருக்கு. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய லெவல்ஸ் தான். அடிஷனலா வந்து ஒரு ஸ்விங்கோட லெவல்ஸ் மிடில்ல ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ புதுசா கிரியேட் ஆன சப்போர்ட் ஜோன் பேங்க் நிஃப்டில தான் மக்களே. மத்தபடி வந்து பழைய சப்போர்ட் ஜோனுக்காக தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் போன வீக் குடுத்த வீடியோலயே வந்து எந்தெந்த மாரி காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்ட்ராடேக்கான மூவ்க்கான லெவல்ஸ் இதுதான் மக்களே. ஸோ நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஒரு வைடுக்கே வந்துருச்சு. கொஞ்சம் ஒரு நல்ல கேப் கிடைச்சிருச்சு. இன்ட்ராடேக்காக பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கேப் இருக்கு. பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு. பட் ஆனா பேங்க் நிஃப்டில யாரும் பெருசா ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஸோ இருந்தாலும் என்னுடைய கடமை. ஸோ கண்டிப்பா லெவல்ஸ் வந்து நான் காமிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. நான் இப்போ காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்ல நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுருவேன். இல்லைன்னா நம்மளோட இதில பார்த்தீங்கன்னா, ஷேரிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில ஷேர் பண்ணிருவேன். நம்மளோட டேட்டா ஃபுல்லா ஷேர் பண்ணிருவேன். அவங்க அவங்க அப்படியே அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்கலனா கூட பரவால்ல. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு பெனிஃபிட் நம்ம கண்டிப்பா குடுக்கணும்ல மக்களை. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, லைவ்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டேட்டா நான் ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பேன். என்னென்ன மாரி டேட்டா ஸோ பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்னென்ன டேட்டா அவங்களுக்குலாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்லி ஸ்விங்குக்கான நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், மந்த்லி ஸ்விங்குக்கான நிலைமை இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அ நானும் நெனச்சேன் இவங்க நெறைய லெவல் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, திரும்ப பார்த்தா இந்த ஏரியால வந்து ஆக்சுவலா 3 சப்போர்ட் இருக்கு. இந்த ஒத்த ஏரியாலயே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 22,107 தான் குடுத்துருவேன். பட் எக்ஸாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 22,105 தான். பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. 2 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் ஜோன் இருக்கு. பட் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆப் வைக்கிற மாரி ஒரு விஷயம் இங்க ஒண்ணு நடக்கறக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ எலக்ஷனோட லோ எவ்வளோ தூரம் வந்தது அப்படின்னு சொல்லி, ஸோ மோடி கவர்மெண்ட் வந்து ஆட்சி அமைக்கும் காலத்தில் வந்து எலக்ஷன் நடந்துட்டு இருந்தது. அதோட லோ வந்து இதுதான் ஆக்சுவல் லோல வந்து சஸ்டெயின் பண்ணாங்க. ஸோ இந்த லோவுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி முந்தத்த மாசத்திலேயே பார்த்தீங்கன்னா, இப்ப எடுத்திருக்கிற சப்போர்ட் ஜோன்லயே பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. கேண்டில் ஓப்பன் ஆன அடுத்த ஏரியாலயே பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு கேப் ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. ஸோ மார்க்கெட் இனி லோயர் சர்க்யூட் அடிச்சுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து 21,464 அப்படிங்கிறத வந்து ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ 21,444யுமே ரீடெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்ப வந்து ஓப்பன் ஆகுற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைடான ஏரியா. ஸோ
ட்ரேட் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கணும். இப்போதைக்கு மார்க்கெட் இங்க தாக்கு பிடிச்சு நிக்குது. நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டிய பொறுத்தளவு ஒரு கேப் அப் மார்ஜினலான கேப் அப் இருக்கிற மாரி தெரியுது. பட் ஆனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தளவு எல்லாம் நியர் பை ஸ்ட்ரைக்ல தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் மக்களே. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஆனா வந்து ரேஞ்ச் எல்லாமே ரொம்ப வைடா இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து லெவல்ஸ் எடுக்கிறது நல்லது. ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா, சில ஏரியால்லாம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா, நான் உங்களுக்கு ஃபுல் நேக்கடா வந்து ஒரு ரேஞ்ச் குடுத்துருந்தேன். ஸோ அந்த ரேஞ்சுக்காகவே ஒர்க் ஆயிடுச்சு. இந்த ஏரியாலயுமே ஒரு சப்போர்ட் ஜோன்லாம் இருக்குது. 22,395ல இருக்கு. ஸோ 22,215ல இருக்கு. புதுசா அடிஷனலா ஆட் ஆன ஜோன்ஸ் இதுதான். ஸோ பல ஜோன்ஸ் நான் குடுக்கல. பட் இந்த இடத்துல மட்டும் சில கன்சால்டேஷன் ஜோன்ல வந்து சிக்கியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதுக்காகவுமே ரியாக்ஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ மந்த்லி ஸ்விங்குக்கான லெவல்ஸ்ல இத்தன தடங்கள் இருந்திருக்கு. ஸோ இத்தன தடங்கள் இல்லாம டைரக்ட்டா இங்கிருந்து இங்க விழும்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாரி மார்க்கெட் விழுந்துருச்சு. ஸோ நம்ம வாயில விழுந்ததுன்னா கண்டிப்பா மார்க்கெட் விழுந்துரும் மக்களே. அதுதான் இங்க பிரச்சனையே. ஸோ நம்மளோட பல ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து அப்படிதான் நடந்திருக்கு மார்க்கெட்ல. ஸோ அதுதான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் எப்பவும் நடக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்துடலாம் மக்களே. பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி லெவல்ஸுமே அதே சினாரியோ தான். பட் ஆனா அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் குடுத்தாங்க மக்களே. கரெக்ஷன்ஸ் குடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, புது லெவல்ஸ் கொஞ்சம் கண்ல தென்பட்டுருக்கு. ஸோ இந்த 42,515ன்னு சொல்லி ஒரு லெவல் குடுத்திருப்பேன். நம்ம பழைய வீடியோல பார்த்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு டம்மி சப்போர்ட் உண்மைய சொல்லப்போனா. அதனால தான் வந்து ஈஸியா பிரேக் பண்ணிட்டாங்க. இதுல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனே இந்த 48,402 தான். இதெல்லாம் ஒரு டம்மி சப்போர்ட். ஸோ அதுதான் இமிடியேட்டா இத ரெசிஸ்டன்ஸா மாத்தி மார்க்கெட்ட கீழ இறக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கான லோவுமே பார்த்தீங்கன்னா, 48,033ல இருக்கு. ஸோ இது டே கேண்டில் வச்சோம்னா, இவங்களுமே எலக்ஷன் லோவுக்காக வந்து ஒரு ஆட்டம் காட்டப் போற மாரி தான் எனக்கும் தெரியுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கிருந்து இந்த ஏரியாவுல நல்ல லோயர் சர்க்யூட் வச்சாங்கன்னா, கண்டிப்பா ஒரு செல்லிங் பிரஷர் திருப்பி விட்டுருவாங்க. ஸோ எலக்ஷன் லோ இதுதான். ஸோ நம்ம எலக்ஷனுக்கு வந்த லோ இதுதான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது எனக்கு. ஸோ எலக்ஷன் ஜோன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்னு நெனைக்கிறேன் மக்களே. ஸோ போன வருஷம் ஆமா. ஆக்சுவலா வந்து இந்த பீரியடு தான் நெனைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு எலக்ஷன் வந்த பீரியடு. அந்த இடத்துல தான் வந்து பயங்கர செல்லிங் பிரஷர் வந்து திருப்பி மார்க்கெட்ட வந்து புல் பேக் பண்ணி இழுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த ஏரியா தான் மக்களே அது. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் ரீடெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ ஓப்பனா இருக்கு. ஸோ திரும்புற இடம் பூரா அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு நெறையாவே இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது நல்லது மக்களை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரிப்டோ வரலாறு. கிரிப்டோ வரலாறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத சொல்லி பார்த்துருவோம் மக்களே. ஸோ கிரிப்டோ வரலாறுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பின்னோக்கி செல்ல வேண்டும். ஸோ பின்னோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னா, எவ்வளோ தூரம் பின்னோக்கி செல்லணும்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பின்னோக்கி சென்றால் போதும். போன வாரம் 27ஆம் தேதி ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலா வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் ஆனா லெவல்ஸ் எதுவும் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ பிடிசி செல்லிங் பிரஷர் எக்ஸ்பெக்டட் ஆன் 61,023 அது போக 66,791 ஆஸ் பர் ஒரு டெக்னிக்கல் ஃபிபனாச்சி லெவல் பார்த்தீங்கன்னா, 79,344ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த லெவல் வந்து மார்க்கெட்ல எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, போன வாரம் 27ஆம் தேதி நான் குடுத்த லெவல்ஸ் தான். ஸோ இத வந்து திரும்ப ஏன் ரீகால் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு புதுசா வீடியோ பார்க்குறவங்களுக்காக தான் ரீகால் பண்றேன். 27ஆம் தேதி திரும்ப ரீசெக் பண்ண போறோம். ஸோ டியூஸ்டே வியாழக்கிழமை தேர்ஸ்டே தப்பா சொல்றேன். தேர்ஸ்டே வியாழக்கிழமை. ஸோ இப்ப வந்து நம்ம அந்த ரேஞ்சுக்கு போயிடுவோம். ஸோ 27ஆம் தேதி நாம இங்க பொசிஷன் குடுக்குறோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த 79,334 அப்படிங்கிற ஒரு பொசிஷன வந்து எடுத்துட்டாங்க. கவர் அப் பண்ணி இப்ப மார்க்கெட் ஒரு ஹை ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம குரூப்புக்கு குடுத்த லெவல்ஸ் இதுதான். ஸோ மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ வந்துட்டு இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா, 95,203 அப்படிங்கிற ஒரு ஏரியா தான் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இது வந்து ஆக்சுவலா மந்த்லி ஸ்விங்குக்கான லெவல்ஸ் தான். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இந்த ஒரு ஹைய ரீச் பண்ணிருச்சு. பட் இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே தடங்கல் கிடையாது. பட் ஆனா சில இடங்கள்ல ரிவர்சல் நடந்துகிட்டு இருக்கு. என்னோட கணிப்புப்படி திரும்ப வந்து 95,203 ஒரு தடவ வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் அங்கிருந்து கீழ விழுக ஆரம்பிக்கணும். இல்ல இந்த கன்சால்டேஷன் ஜோன உடைச்சு திரும்ப புல் பேக் எடுக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஓவராலா பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ ஃபுல்லா செல்லிங் பிரஷர்ல தான் இருக்காங்க. ஸோ புதுசா கிரியேட் ஆன ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் இதுதான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மேபி இந்த லெவல் வரைக்கும் ரீச் பண்ணிட்டு அங்கருந்து கீழ விழுகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. பிடிசி, யுஎஸ்டிடிய பொறுத்தளவு. ஸோ நம்ம லெவல்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நெறைய டேட்டா குடுத்துருக்கேன் நானு. இன்ட்ராடே லெவல்ஸ் குடுத்துருக்கேன். அது போக மந்த்லி ஸ்விங் டேட்டாவும் நெறைய குடுத்துருக்கேன். ஸோ அத வந்து கரெக்ட்டா எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டேட்டாவே இருக்கு. ஸோ எந்த மாரி பொசிஷன் எடுக்கணும், இந்த மாரி ஏரியா வந்து நான் எப்படி கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ்ல வந்து எப்பவுமே கவர் அப் ஆகிட்டே தான் இருக்கும்.
ஸோ பார்ப்போம் மக்களே, இவங்க வந்து எப்படி ரியாக்ட் ஆகுறான்னு பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு சின்ன ஒரு அப்டேட் குடுக்குறேன். சின்ன ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, பிடிசி லெவல் ஆக்சுவலா வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெவல பத்தியும் சின்னதா ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம் மக்களே. அது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஸோ பிடிசில வந்து எத்திரியம் யூஎஸ்டிடி பெரிபிரிச்சுவல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலா என்ன டேட்ல குடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலா அது வந்து நம்ம ஃப்ரைடே ஆக்சுவலா குடுக்குறோம். ஸோ ஃப்ரைடே வந்து ஓவரா டேட்டா ஃப்ளோ ஆகிடுச்சு. ஸோ அன்னைக்கு வந்து நெறைய வேல நம்ம ஆக்சுவலா பார்த்துட்டோம். ஃப்ரைடே குடுக்குறோம். ஸோ ஃப்ரைடே நம்ம எடுக்கிறப்போ அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28ஆம் தேதி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டேட்டா அப்டேட் பண்றேன். 21,190 21,000னே வருதுங்க பாருங்க. 2,179ல பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் இருக்கிற மாரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேல லெவல்ஸ் வந்து நான் ஒரு சிலருக்கு வந்து டைரக்ட்டா WhatsAppல அனுப்பிச்சுட்டேன். ஸோ ஆக்சுவலா வந்து 21,179ல வந்து ஒரு சப்போர்ட்ட மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கீழ போகும்னு நான் எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். பட் ஆனா இந்த நியர் பை சப்போர்ட்ட புடிச்சு மார்க்கெட் வந்து ஒரு ஹைய வந்து டச் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன ஹை அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் மக்களே. இங்க நோட் பண்ணிக்கங்க. 21,179 மாடரேட்டான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஹா! இது ஆயிரக்கணக்கிலே வருது மக்களே. 2179, 2230 சரிங்களா மக்களே? இதுதான் வந்து அதோட ரேஞ்சு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எத்தீரியம் ரேஞ்ச் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எத்தீரியம் ரேஞ்சில வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இது நம்ம ஃப்ரைடே குடுத்திருந்தோம். ஃப்ரைடே வந்து என்ன நாள் அப்படின்னு சொல்லி திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலா வந்து 28ஆம் தேதி நான் குடுத்துருக்கேன். ஸோ 28ஆம் தேதி பொறுத்தளவு ஃப்ரைடே. ஸோ இந்த ஏரியால ஆக்சுவலா குடுத்தது. ஸோ இதே டைமிங் தான் நம்ம மேபி குடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனே கொஞ்ச நேரம் கன்சால்டேட் பண்றாங்க. இதையுமே ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மைல்டான ரெசிஸ்டன்ஸா தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா, லைட்டான ஒரு கோடு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மைல்டான ரெசிஸ்டன்ஸ் தான். பட் ஆனா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மதியானம் தான் வந்து ஒரு ஸ்பைக் எடுத்திருக்காங்க. ஸ்பைக் எடுத்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, 2519 அப்படிங்கிற ஒரு ஹைய வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு என்ட்ரி இதுதான். நான் வந்து அந்த லெவல்ஸ் வந்து WhatsAppல தான் ப்ரொவைட் பண்ணேன். பட் ஆனா நீங்க உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் காட்டணும், ஸ்விங்கோட லெவல்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் மக்களே ஸ்விங்கோட வீடியோ. ஸ்விங்கோட லெவல்ஸ் இதுதான். ஸோ லோயர் லெவல்லாம் நெறைய இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரிஜினல் லெவல்ஸ். ஸோ இத யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம இதில வந்து எல்லாரையும் ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ண தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா நம்மள்து ரொம்ப காம்ப்ளக்ஸான ஒரு விஷயம் தான். ஸோ அது ஈஸியா எப்படி எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுக்குறது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கோர்ஸ்ல வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியா அவங்க வந்து ட்ரேடிங்ல ஜங்குன்னு குதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜில தான் இத்தன நாள் டிராவல் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். பட் ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அத தான் மக்களே நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம் மக்களே. ஸோ நம்ம அதுவும் இல்லாம நம்மளோட கோர்ஸ் பிரைஸ வேற இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, வாரத்துக்கு 3 நாள், 4 நாள் பக்கம் கிளாஸ் எக்ஸிகியூஷன் பண்ற மாரி இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2501ன்னு சொல்லி ஒரு மொய்ய வச்சுட்டேன். ஸோ நம்ம குரூப்ல ஆல்ரெடி டெலிகிராம்ல இருக்கவங்க 100 பேர் யாருன்னு சொல்லி நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவங்க மட்டும் இப்போதைக்கு நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா, நம்மளோட பழைய பிரைஸ குடுத்தே தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு குரூப்லயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களும் தாராளமா ஜாயின் பண்ணா அதே 500லயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். நேம பார்த்து தான் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். பட் இதுக்கு மேல நம்ம ரொம்ப அட்வான்ஸா போக போறோம். இனி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் திரும்புறப்போ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்ரெசிவ்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஈவன் ஸ்டாக்ஸ்ல கூட நம்ம வந்து ஹைலி ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். வழக்கம் போல பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பவும் போல டைம் ஆயிடுச்சு மக்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிமே மந்த்லி ஸ்விங்ல வந்து எங்கேயுமே கை வைக்கிற நிலைமை இருக்காது. ஸோ எலக்ஷன் லோ வந்தா மட்டும் தான் எனக்கு இனிமே பிரச்சனை. ஸோ இந்த எலக்ஷன் லோ வந்ததுனா தான் வந்து இனி லெவல்ஸ் வைக்கிற மாரி இருக்கும். ஸோ மந்த்லிக்கான லெவல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ இன்ட்ராடேயோட லெவல்ஸ் வந்து டெய்லியுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஆனா மந்த்லி லோல வந்து இனிமே கையே வைக்க வேண்டாம். ஸோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து லேகே அடிக்காது. பக்காவா இருக்கும். நிஃப்டியும் அதே மாரி தான். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம். பட் ஆனா அத நான் ஒவ்வொரு தடவையும் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருவேன். ஸோ அத பத்தி வரியே பண்ணவே வேண்டாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் பாருங்க எக்ஸ்ஆர்பில என்ன ஆச்சுன்னு தெரியல. பயங்கரமா பறந்துட்டு இருக்காங்க. 27% ரேலி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னத்த சொல்ல. ஸோ பயங்கரமான ரேலி மக்களே. ஒரு பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆடட்டும். ஆடுற வரைக்கும் ஆடட்டும். ஸோ பம்ப் அண்ட் டம்ப் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோவோட வேலையே. ஸோ நடப்பது நடக்கட்டும் மக்களே. நம் நாளை மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது என்பதை பார்ப்போம் மக்களே. நன்றி. வணக்கம்.